வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயம்.எஸ். சந்திரமௌலி பேசுகிறேன். குரு ஜோதிடம் இந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய ஜோதிட தகவல்கள், ஜோதிட பதிவுகள் மிகவும் உபயோகமாக பயன்பட்டு வரும். அந்த வகையில் நீங்களும் இதை நல்லா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுத்து வர்றீங்க. அதற்காக மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை தனுசு லக்னத்திற்காக பதிவு செய்கிறேன். தனுசு லக்ன அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் 40 நாட்கள் இருக்க போகிறார். செவ்வாய் கிரகம் மகரத்தில் பிப்ரவரி 5 இருந்து மார்ச் 15 வரைக்கும் பிரவேசிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு நம்ம லக்னத்துக்கு என்ன பலன் தருகிறது? தனுஷை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சுப கிரகம்தான். தைரியத்தை கொடுக்கும். நம்மளுடைய நல்ல சிந்தனை, செயல்திறன், அறிவுகளையெல்லாம், ஆற்றலையெல்லாம் அது செயல்படுத்துவதற்கு வளர்ச்சியாக செயல்படுத்தும். அதே நேரத்தில் பணவரவையும் தொழில் பலத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் செவ்வாய் இருக்கிறது. இந்த வகையில் செவ்வாயினுடைய தன்மை என்பது நம்மளுக்கு 2ஆம் இடத்துல அமையும் போது, இந்த 2ஆம் இடம் என்பது நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம், நம்ம குடும்பம், தொழில் பலத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்தானம். அதனால் கருவிகள் மூலம் ஜாப் ஒர்க் பண்ணுறது, கட்டுமானத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ ஒரு காவல்துறையில் பணியாற்றுறது, என்ஜினியரிங் லைனில் இருக்கிறது, மற்றும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறது, நல்ல ஒரு வகையில் பேச்சு திறமையை வளர்த்து அதன் மூலம் செயல்படுறது, கம்யூனிகேஷன் லைனு, எலக்ட்ரானிக்ஸ் லைனில் சர்க்கியூட்டு, இதையெல்லாம் டீப்பாக பார்க்கறது. இதில் புதனும் கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கிறதுனால டெக்னாலஜிக்கல் சயின்டிஃபிக் எஃபெக்ட், இப்போ சயின்டிஸ்டாக வேலை பார்க்குறவங்க, இப்போ இவங்களுக்கும் இந்த காலகட்டம் தனுசு லக்னத்திற்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய சிந்தனைக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் நம்ம செய்கிற செயல்பாடு, பேச்சு, நம்ம செய்கிற வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கிறதுனால மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாய் நமக்கு ஒரு ஈர்ப்பு, நமக்கு வசியத்தை செய்து கொடுக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், நம்முடைய வைராக்கியம், பிடிவாத குணம், ஆன்மஸ்தானம் என்றெல்லாம் சொல்லலாம். அப்போ நமக்கு என்னென்னா வில் பவர், எப்பவுமே இதெல்லாம் மோட்டிவேஷனாக சாதிக்கணுங்கிறது இயல்பாகவே தனுசு லக்னக்காரர்களுக்கு இருக்கும். எப்படியாவது எப்பாடுபட்டாவது நமது லட்சியத்தை நாம் சாதிக்கணும், அடையணும், டார்கெட்டை ரீச் பண்ணணும். அதற்கான முயற்சிகள் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் எடுத்துக்கிட்டாலும் அதை சகிப்புத்தன்மையோடு அதில் இன்வால்வ் ஆகி நம்ம வெற்றி பெறுவோங்கிற முழு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய லக்னம். அதனால் ஈடுபாடு நன்றாக இருக்குது, பணவரவும் நன்றாக இருக்குது, சேமிப்பும் நன்றாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நான் வீடு மாறுறேன், இடம் மாறுறேன், வீடு விற்கிறேன், அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறேங்கிற வேலைகளை மட்டும் இப்போ பண்ண வேண்டாம். ஏனென்றால் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில தான் சிறப்பை தரும். புதுசாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் அதுக்கு தடையை தரும். அதனால் அந்த விஷயங்களில் நம்ம இப்போ இந்த 40 நாட்களை அவாய்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் இப்போ வரன் பார்க்குற விஷயம், குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், உயிர் பற்றான உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்வால்மெண்ட்டை எடுத்துக்காதீங்க. இப்போ நம்மளுக்கு 2ஆம் இடம் என்பது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்திற்கு இது 8ஆம் இடமாக வேலை செய்யும். அப்போ நம்ம எந்த பேசினாலும் அது நியாயமாக இருந்தாலும், அது நல்ல விஷயத்தையே நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது எரிச்சல் ஊட்டும். அதனால் டென்ஷன் ஆகிறது. அதன் மூலம் வாதாடக்கூடிய, வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது அவங்க தன்னைத்தானே வருத்திக்கிட்டு, ஒன்றும் உடலை வருத்திக்கிட்டு, மனசை கெடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு. அதனால் இந்த 40 நாட்களில் வாக்குவாதம், வாய்ப்பேச்சில் கவனமாக இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில்
தாயார் வழி உறவு நன்றாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வாகனம் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, அருமையாக வேலை செய்யும். நல்லா டெவலப் ஆகும். சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும். அது இப்போ ஒரு சைட்டு வாங்கலான்னு போகிற இடத்துல 2 சைட்டு வாங்குற மாதிரி கூட சில பேருக்கு அமையும். நல்ல லாபம், எதிர்பார்த்த லாபம் அதில் கிடைக்கும். அதே மாதிரி தான் இடம் சார்ந்து, விவசாயம் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். பூமி சார்ந்து குழந்தைகள் பெருமை அடைவார்கள். குழந்தைகளுடைய பதவி, புகழ், கௌரவம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செல்வாக்கு உயரும். அவர்களுக்கு உண்டான படிப்பு, அவர்களுக்கு உண்டான அறிவு, ஆற்றல் மேம்படும். நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு நேரம் இருக்காது. அந்த நேரம் சரிவர அமையாது. அது வேலை சார்ந்து நம்மளை இழுத்துட்டு போயிடும். இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் புகழ் கிடைக்கும். வேலையில் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனே அதன் மூலம் நம்மளுக்கு திருப்தி இருக்கும். அந்த வேலையில் செல்வாக்கு உயரும். அதே போல் நமக்கு எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காம்படிஷன் உலகம். பார்க்குறவங்க கஸ்டமரில் கூட நமக்கு ஒரு நம்மளுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் நம்ம பேச்சை கொஞ்சம் லிமிட்டாக பேசி கொஞ்சம் பக்குவமாக ஒரு கேப் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சில நன்மைகள் உண்டு. அந்த பூர்வீக சார்ந்த ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்களுக்கான தீர்வுகள் அப்போ கிடைக்கும். அதுக்கான உதவிகள் கிடைக்கும். பட் அதில் சுமூகமாக இருக்குமா அப்படின்னா நம்ம தேடி தான் அதுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதனால் அதில் இன்வால்மெண்ட்டுங்கிறது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் உதவிகள் கேட்டு நம்ம அதனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம். தந்தை உடல் உடல் சுகம் பலவீனம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை சார்ந்த உடல் உபாதைகள் அங்கே இருக்கும். தந்தைக்கு ஏற்படக்கூடிய நோயை குறிக்கும். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு ஒரு ஆராய்ச்சி கல்வி படிக்கலான்னு இருப்போம். ஆனால் அது சரியான இடத்துல சரியான நாம் நினைக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். ஸோ அதுலேயும் ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் உதவிகள் இப்படி கேட்டு அதில் வெற்றி பெற வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. சொந்த தொழிலே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கோம் அப்படிங்கும்போது நல்ல மேன்மைகள் கிடைக்கும். அந்த தொழிலில் உற்பத்தி அதிகரிக்கும். வியாபாரம் நல்லா இருக்கிறதுனால பணம் சம்பாதிப்பு உயரும். அப்போ நமக்கு அரசியல் செல்வாக்கு, தனி மனித செல்வாக்கு இதெல்லாம் வளர்ச்சி அடையும். மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை கொஞ்சம் ஈடுபாடுகளை குறைச்சிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில இடர்பாடுகள் நமக்கு கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் இன்வால்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிறோம். இந்த 40 நாட்கள் கடந்த உடனே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும். ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுன்னா இந்த 40 நாட்கள் வரை நீடிக்கும்னு புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு இந்த தனுசு லக்னத்திற்கு இந்த செவ்வாயினுடைய மகர செவ்வாயினுடைய சஞ்சாரமானது நன்மைகளை செய்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.